everyone, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது தலைவர் 171 படத்தின் கதை என்ன. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மார்ச் 28 அன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் ஒரு போஸ்டர் போட்டு இருந்தாரு. இன்று மாலை 6 மணிக்குன்னு சொல்லிட்டு. அன்று மாலை 6 மணிக்கு பாத்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் அபிஷியல் வெளியீடு, அதாவது தலைவர் 171 ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டது. அந்த போஸ்டர்ல உள்ள ஹிடன் டீடைல வச்சு படத்தின் கதை என்னவாக இருக்கும் என்பதை இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறேங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் ஒரு மீட்ல சொல்லியிருந்தாரு, அதாவது இந்த படத்தில பத்தி சில தகவல்களை சொல்லியிருந்தாரு. அதன்படி பாத்தீங்கன்னா இந்த படத்துல கண்டிப்பா சிவகார்த்திகேயனும் ராகவா லாரன்ஸும் நடிக்கின்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் முழுக்க முழுக்க சயின்ஸ் பிக்ஷன் மூவியாக இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா பேன் இந்திய மூவியா எடுக்கிறாங்க எல்லா படங்களையும். அந்த பேன் இந்திய மூவி வந்து வசூல் வேட்டைய அள்ளணும்னு சொன்னா உலக அளவுல அது சயின்ஸ் பிக்ஷன் மூவியாக இருந்தால், அதாவது அந்த ரூட்ல போனா நல்ல ஒரு வசூல் வேட்டையை அள்ளலாம். இது ஒரு ஃபார்முலா, இப்போதைக்கு நடைமுறையில் உள்ள ஃபார்முலா. அதன்படி பாத்தீங்கன்னா சயின்ஸ் பிக்ஷன் மூவில பாத்தீங்கன்னா இது வந்து டைம் டிராவலர் மூவியாக இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த போஸ்டர்ல ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல பாத்தீங்கன்னா விண்டேஜ் லுக்ல, அதாவது கையில கோல்டு வாட்ச், இன்டர் கனெக்டான கோல்டு வாட்சால் கைகள் கட்டப்பட்ட ஒரு வில்லத்தனமான 35 to 40 வயதுள்ள இளைஞனாக நம் சூப்பர் ஸ்டார் இருக்கிறார். அப்படி பார்க்கும்போது அதுவும் பாத்தீங்கன்னா பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு டைம் மிஷின் இருக்கு. சோ இந்த வாட்சும் அந்த டைம் மிஷினுமே நமக்கு சொல்லுது இந்த படம் முழுக்க முழுக்க டைம் டிராவலர் மூவியாகத்தான் இருக்கும். அதுல எந்த விஷயத்த புகுத்திருக்காங்க, அதாவது லோகேஷ் கனகராஜ் பாத்தீங்கன்னா இதுல ஹாலிவுட் படத்தினுடைய கதையை கருவை கையில் எடுத்திருக்கிறாரு. அந்த கருவை வைத்து இவருடைய விஷயங்களை புகுத்தி இந்த படத்தை டைம் டிராவலர் மூவியாக எடுக்க உள்ளார். இந்த வில்லத்தனமான லுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நெட்ரிக்கன், 3 முடிச்சு, பில்லா போன்ற படத்துல எல்லாம் இருப்பாருங்களா சூப்பர் ஸ்டார், அந்த வயதுள்ள இளைஞனாக. அப்படின்னா பாத்தீங்க இதுல எந்த அளவுக்கு டெக்னாலஜி புகுத்தி இருப்பாங்க, அதாவது டி-ஏஜிங் ஃபார்முலா. நம்ம சூப்பர் ஸ்டாரும் லோகேஷ் கனகராஜும் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்காக, அதாவது டி-ஏஜிங் டெக்னாலஜியை பயன்படுத்துறதுக்காக அமெரிக்கா செல்ல உள்ளார்களாம். இந்த தகவல் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க. அது மட்டும் இல்லாம சினிமாட்டோகிராஃபர் மனோ பரமஹம்சர் கூறியது படி பாத்தீங்கன்னா இந்த படம் முழுக்க முழுக்க ஐமேக்ஸ் கேமரால தான் ஷூட் பண்ண போறாங்களாம். ஐமேக்ஸ் திரையில வெளியிட்டாலே, அதாவது நடுத்தர தியேட்டர்ல ஐமேக்ஸ் திரையில வெளியிட்டாலே ஒரு டிக்கெட்டின் விலை பாத்தீங்கன்னா 460 ரூபாய் பிளஸ் ஆன்லைன் புக்கிங்னா ஒரு 30 ரூபாய், கிட்டத்தட்ட 500 ரூபாய் ஒரு டிக்கெட் விலை. இந்த படம் முழுக்கவே ஐமேக்ஸ் கேமரால எடுக்க போறாங்கன்னா அப்போ டிக்கெட்டின் விலை என்னவாக இருக்கும், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தலைவர் 171 படத்தின் கதை என்னவாக இருக்கும், இது பாத்தீங்கன்னா ஹாலிவுட் மூவி தி பர்ட்ஸ் 2014 ஜூலை 18 வெளியானது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பார்ட்ஸா வெளியானது. அதுல 2014 ஜூலை 18 வெளியான தி பர்ட்ஸின் கதை கருவை வைத்து, அடிப்படையாக வைத்து, அதுதான் மெயினா கதையினுடைய கரு, அத வச்சு டைம் டிராவலர் மூவியாக எடுக்க உள்ளார் லோகேஷ் கனகராஜ். இதுல பாத்தீங்கன்னா சரி அந்த பேர்ட்ஸ்ல என்னதான் கதை சொல்லியிருக்காங்க, என்னதான் கதைன்னு பார்க்கும்போது இது வந்து அமெரிக்கால ஒரு நாள் நாட்டை சுத்தம் செய்யும் விதமாக, என்ன மாதிரி சுத்தம் கேட்டீங்கன்னா திருட்டு, கொலை, கொள்ளை செய்பவர்களை தண்டிக்கும் விதமாக, அதாவது தண்டனைகள் வந்து கடுமையா இருந்தா மட்டும்தான் குற்றங்கள் தடுக்கப்படும். அதுதான் அந்த படத்தினுடைய ஃபார்முலா. அந்த கடுமையான தண்டனை என்னன்னு கேட்டீங்கன்னா நைட்டு 7 மணில இருந்து மறுநாள் காலையில 7 மணிக்குள்ளார அன்னைக்கு வந்து யார் வேணாலும் யார வேணாலும் அழிக்கலாம். அதாவது இவங்க வந்து குற்றங்கள் செய்யறாங்க, இவங்களை நம்ம அழிச்சா நாடு நல்லா இருக்கும், நாட்டினுடைய பலம் பெருகும், கொலை குற்றம் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கிட்டு அந்த நாளுக்காக எதிர்பார்த்து அவங்கள நாம அழிக்கலாம். அதுக்கு எந்த கேஸும் நமக்கு வராது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அரசின் எந்த எமர்ஜென்சி சர்வீஸும் ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி அழிக்கும் போது இதோடைய கரு என்ன, குற்றங்கள் செய்வது தடுக்கப்பட வேண்டும், கடுமையான தண்டனைகள் கொடுத்தாதான் குற்றங்கள் நிகழாது. இதுதான் அதனுடைய பேஸ். அதனால அன்னைக்கு ஒரு நாள், அதாவது அந்த அரசு வந்து அந்த பேர்ட்ஸ்ன்ற நாள், அந்த நாளுக்கு பேரு தி பேர்ட்ஸ், அந்த மாதிரி செய்து அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு 7 மணில இருந்து காலையில 7 மணிக்குள்ளார
அவங்க அழிச்சா அழிக்கிறவங்களுக்கு எந்த கேஸும் கிடையாது, அவங்க குற்றவாளி கிடையாது. ஏன்னா அவங்க கடுமையான குற்றவாளியை தான் அழிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நாடு ஒரு நாளை கொண்டாடுது. அந்த படத்தின் கதையை கருவாக வைத்து லோகேஷ் கனகராஜ், அப்போ படம் எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க, என்ன மாதிரி ஒரு த்ரில்லரான மூவியாக இருக்கும். அதுவும் சூப்பர் ஸ்டார் பெரிய வில்லனாக ஒரு கேங்ஸ்டராக இந்த படத்தில் வலம் வருவார். கதையினுடைய கரு கண்டுபிடிச்சிட்டோம். இதை எப்படி டைம் டிராவலர் மூவியா மாத்துறாரு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் டிராவலர் மூவினா என்னன்றத பாப்போங்க. அதாவது ஒளியின் வேகத்திற்கு ஒரு கருவியை உருவாக்கி, கருவியோ மிஷினோ வாட்டவர் உருவாக்கி அதை வந்து ஒளியின் வேகத்திற்கு செலுத்தினா அது பூமியில இருந்து வெளியில போய் சில நாட்களோ மாதங்களோ கழித்து வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம வயசு உள்ள ஆளுங்க நம்மளை விட ஒரு 10 வயசு அதிகமா தெரிவாங்க. அதாவது இது எப்படின்னா ஃபியூச்சருக்கு போகிற விஷயம். ஆனா எதுவுமே டைம் டிராவல்ன்றது உண்மையானது என்று இதுவரைக்கும் எந்த ப்ரூஃபும் இல்ல. அதுவும் பாத்தீங்கன்னா இது ஃபியூச்சருக்கு தான் போகும், பாஸ்டுக்கு போகாது. ஆனா இந்த படத்தின் கதையின்படி இந்த டைம் டிராவலர் மிஷின் வந்து பாஸ்டுக்கு போகிற விதமாக அமையும். ஏன் கேட்டீங்கன்னா ஒரு 70-71 வயதுள்ள ஒரு ஹீரோ நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து தனது பாஸ்டுக்கு போய் ஒரு 35-40 வயசுக்கு போயிட்டு அங்க எந்த விஷயத்த அழிக்கிறாரு, எந்த விஷயத்த அழிக்கப்படுது, அதனால என்ன மாற்றங்கள் நிகழப்போகுது, இதுதான் இந்த படத்தினுடைய கதையாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதுதான் என்னோட வியூகத்தை படி பாத்தீங்கன்னா இந்த 70 வயது உள்ளவரை எப்படியும் வந்து ஒரு சிறையில இருந்து வெளியில வர மாதிரி காட்டுவாங்க. அந்த சிறையில இருந்து வெளியில வரவர் பாத்தீங்கன்னா இவ்வளவு வயசு காலம் நமக்கு சிறையிலே போயிடுச்சு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தான் திருந்தி அதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு இந்த தப்பு எந்த வயசுல நடந்திருக்குது அந்த வயச போய் நம்ம டைம் டிராவலர் மிஷின் மூலம் போயிட்டு கரெக்ஷன் பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கை, அதாவது அந்த அந்த எந்த வயசுல அந்த தப்பு மிஸ்டேக் நடக்குதோ அதை கரெக்ஷன் பண்ணா நம்மளுடைய ஃபியூச்சர் அழகாக இருக்கும்னு யோசிச்சு இந்த ஹீரோவானவர் அந்த 70-71 வயசுல வந்து அவர் வந்தா சிறையில இருந்து வெளியில வர மாதிரி காமிச்சு அதுக்கு காரணம் என்ன வயதுன்னு பார்த்தா அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த 35-40 வயசுல விண்டேஜ் லுக் ஒண்ணு கொடுத்திருக்காங்க இல்லீங்களா, ஃபர்ஸ்ட் லுக் அதுவாக இருக்கும். அதுலதான் அவர் பாத்தீங்கன்னா இந்த இன்டர் கனெக்ட் ஆன கோல்டு வாட்ச் கையில வந்து விலங்கா போட்டிருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த கேரக்டர் மூலம் ஒரு இடைவெளி வரைக்கும் படம் நகரும். இவர் வந்து யோசிக்கும் போது இவர் அந்த டைம் டிராவலர் மூலம் அந்த 35-40 வயசு பருவத்திற்கு போறாரு. அங்க என்ன நடக்குதோ அந்த கதை வந்து ஒரு ஆஃபா நடக்கும். அதுக்கப்புறம் அவர் என்ன மாதிரி கரெக்ஷனை செய்யறாரு, அந்த பேர்ட்ஸ் மூவியோட இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்றதை இப்ப பார்ப்போம். டைம் டிராவல் பாத்தீங்கன்னா 2 விதத்துல நடைபெறும். ஒண்ணு வந்து கிராண்ட் ஃபாதர் பாரடாக்ஸ், அதாவது ஒரு பேரண்ட் தான் வந்து கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன, நம்ம தாத்தா தானே, நம்ம தாத்தாவை அடிச்சா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை அடிக்கிற விதமா சொல்றது கிராண்ட் ஃபாதர் பாரடாக்ஸ். இந்த படத்தின் கதை அப்படி நகராது. ஆனா இன்னொரு டைப் என்னன்னா பூட்ஸ்ட்ராப் பாரடாக்ஸ். அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பூட்ஸ்ட்ராப் பாரடாக்ஸ் வந்து இந்த ஒரு வயதுள்ள இளைஞன் வந்து நம்ம இந்த வயசுல தப்பு பண்ணிட்டோம், அந்த இடத்துல போயிட்டு டைம் டிராவலர் மிஷின் மூலம் போயிட்டு அதை கரெக்ஷன் செஞ்சா நம்மளுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அது பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த பூட்ஸ்ட்ராப் பாரடாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு மாதிரி லூப்பிங் வரும், மாறி மாறி அகைன் அகைன் அதுவே நடந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி டைம் லூப்ல சிக்கி, அதாவது இவருடைய இந்த படத்தின் கதை என்னவாக இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த பூட்ஸ்ட்ராப் பாரடாக்ஸ் மூலம் இவர் வந்து அந்த 35-40 வயசு கிட்ட போறாரு. அந்த வயசுல இருக்கும் போது அவர் ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருக்கணும், அதாவது ஸ்மக்லிங் கேங்ஸ்டராக இருக்கணும், தங்கம் கடத்தும் பிசினஸ் மேனாக கடத்தல் மன்னனாக அந்த படத்துல இருப்பாரு. அதனால அங்க போயிட்டு அந்த டைம் டிராவலர் மிஷின் மூலம் போயிட்டு அந்த வயதை கரெக்ஷன் செய்தால் ஃபியூச்சர்ல தான் நல்லா இருக்கலான்றதுக்காக இவர் வந்து இந்த டைம் லூப் மூலம் அங்க போறாரு. அதாவது பூட்ஸ்ட்ராப் பாரடாக்ஸ் மூலம் அந்த ஃபார்முலாவை புகுத்தி அங்க போய் அந்த விஷயத்தை அழிக்கிறாரு. அதாவது தங்கம் கடத்தலே இனிமேல் இருக்க கூடாது. இது வந்து டைம் லூப்ல மாறி 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 போகும்போது ஆக்சுவலி அந்த தோற்றமே அழிஞ்சிடும். அந்த ஃபார்முலா படி போகும்போது அதனுடைய தோற்றமே அழிஞ்சிடும். அப்படி பார்த்தா கடத்தலே
கடத்தலே இன் ஃபியூச்சர்ல இல்லாதபடி, அதாவது தங்கம் கடத்தலோ வாட்டெவர், அந்த கடத்தலே ஃபியூச்சர்ல இல்லாதபடி அழியும்படி இந்த படத்தின் கதை அமையும். அப்ப இதுல ஒரு விஷயத்த என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் சொன்னது ஆல்ரெடி சொன்னது வந்து த பர்ஸ் மூவில என்ன பண்றாங்க, குற்றவாளிகள் தண்டிக்கப்படுறாங்க. அதாவது ஒரே நாள்ல, அதாவது ஒரு 12 மணி நேரத்துல யார் யார் குற்றம் செய்யறாங்களோ அவங்களெல்லாம் அழிச்சிருந்ததுதான் அந்த படத்தினுடைய கதைக்கரு. இந்த படத்தினுடைய கதைக்கருவும் பாத்தீங்கன்னா அதை மையமா வச்சு எடுக்கும் போது இந்த இடத்துல அவர் வந்து என்ன பண்றாரு, 35 to 40 வயசுள்ள அந்த பீரியட்ல போயிட்டு குற்றங்கள் அழிக்கப்படணும். அப்ப அவங்க அழிக்கப்பட்டுட்டா ஃபியூச்சர் வந்து குற்றமே இல்லாம உருவாகிடும் இல்லைங்களா. அதாவது அதுக்கு தங்கம் கடத்தலா இருக்கலாம், அதாவது ஸ்மக்லிங்கா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய கொலை குற்றவாளியாக இருக்கலாம். எதா இருந்தாலும் அந்த இடத்திலேயே அழிக்கப்படும் போது இன் ஃபியூச்சர்ல இந்த டைம் டிராவலர் மூவி மூலம் ஃபியூச்சர்ல குற்றம் இல்லாத ஒரு நாடாக, குற்றவாளிகள் இல்லாத நாடாக அமையும். இதுதான் அந்த கதை கருவை எடுத்து இதுல புகுத்தி இருப்பாருன்றது என்னது அசம்ஷன். அப்படி பார்க்கும்போது பார்த்தா இந்த படம் ஒரு நல்ல ஒரு மெசேஜை மக்களுக்கு தருவதா அமையும். தலைவருடைய ரசிகர்களுக்கு இந்த படம் பெரிய விருந்தாக அமையும். அது மட்டும் இல்லாம இந்த படத்தினுடைய டைட்டில் என்னவாக இருக்கும், டைட்டில் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தினுடைய டைட்டில் கழுகின்ற மூவியாக இருக்கும். ஆனா தமிழ்ல இல்லாம ஆங்கிலத்தில் அமைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இது பேன் இந்திய மூவின்றதுனால அனைத்து உலக அளவுல இந்த படம் இருக்கணும்ன்றதுக்காக கழுகின்ற பேரை ஆங்கிலத்துல வச்சு இந்த படத்தின் டைட்டில் அமைய வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் தலைவர் தன்னுடைய படத்திற்கான டைட்டில அவர் தான் டிசைட் பண்ணுவாரு. அப்படி பார்க்கும்போது நல்ல ஒரு பேரை உடைய படமாகவும் அமையும், நல்ல ஒரு மெசேஜை தரக்கூடிய படமாகவும் தலைவர் 171 வரும். 1000 கோடி வசூலை அள்ளும்.